இப்போ இந்த கப்பால் வந்து 2 கப்பு வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 கப்பு வந்து பொரிகடலை மாவு அதை வந்து பொடி பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை பருப்பை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து காஞ்ச கருவேப்பிலை வந்து நான் வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீசஸாக வந்து சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காய்ந்த முருங்கை இலைகள் வந்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது நம்ம ஸ்நாக் வந்து சாப்பிட்றோம். அதில் வந்து முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்து நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லது இல்லைங்களா? அதுக்காக இதெல்லாம் இன்றைக்கி சேர்க்குறேன். அடுத்தது நான் வந்து சில்லி பவுட்ரு வந்து சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். நம்ம சில்லி பவுட்ரு எப்போ சேர்த்தாலும் மஞ்சத்தூள் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு தேவை. அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வந்து காய்ந்த வெந்தய இலைகளையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இன்னும் நல்லா கலந்துட்டு அது கூட வந்து தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நம்ம தட்டைக்கு தேவையான முக்கியமான பொருள் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சது, அதையும் வந்து சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அது கூடவே 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு ஷீட்டையும் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து விரிச்சுக்கலாம். அந்த ஷீட்லேயும் வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. ஒரு சின்ன கிண்ணம் இல்லைனா மூடி எதையாவது வச்சு நம்ம வந்து ரவுண்டாக ஷேப்பாக வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தட்டை வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு ஃபோர்க்கால் இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.